அது மாதிரி யாரு ஜெயிச்சா என்ன யாரு தோத்தா எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. ஏனென்றால் எங்களை போல ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த பாஞ்சாலி அம்மையா. உண்மைதான். உன்னுடைய தங்கை என்னுடைய நாத்தி. சரியா? எங்களை போல அவளும் ஒரு பெண் தான். நாங்கள் இவ்வளவு ஆடு ஆபரணங்கள் அணிந்தோம், தலை நிறைய பூ வைத்து நாங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மைதான் அவுத்த கூந்தலை முடிய மாட்டேன் என்று கூந்தலை அவுத்து விட்டு முண்டச்சி போல திரிகிறார்கள் அந்த அம்மையார். யாரு? என் தங்கச்சி. நீ தங்கச்சின்னு வச்சுக்க. உன் தங்கச்சியத்தான் என் நாத்தனா முண்டிச்சு போய்க்கிறேன். அவளை போய் அவன் முன்னாடி நாங்க இப்படி ஒண்ணு நிக்க முடியுமா? அதனால நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. காலையிலக்குள்ள அவன் கூந்தல முடிச்சு வீட்டு கூட்டுன்னு வர. இதுல நான் வீட்டுல சோறும் போட மாட்டேன், படுக்க இடமும் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்க. என் கொண்டாட்டினா நீதான் எனக்கு பின்ன நாத்தனா பல தீர்த்துன்னு சொல்லுங்க. நீ இங்க பாரு, நீ சோறு தின்னா என்ன தின்னலாம் என்ன, நீ தண்ணி குடிச்சா குடிக்கலாம் என்ன, செத்தா என்ன பழசா நீ எப்படி வேணா போயிருக்க, அதுக்கு கவலை கிடையாது. சாமி தண்ணியே குடிச்சேன்னா ஆனா என் நாத்தனா கூந்தல முடிச்சு அவளுக்கு வீட்டு கூட்டு வர. நாத்தனால கூந்தல முடிக்கணும். அவளுக்கு பட்டு துணி எடுத்து அழகா குளிப்பாட்டி வாசன திரவங்களை பூசி தலை நிறைய பூச்சூடி அழகான அலங்கரித்து அவளுக்கு பதார்த்தம் சுட்டி அவளுக்கு சாப்பிட வச்சுதான் நான் அனுப்புவேன். இந்த யுகம் என்ன? துவாபர யுகம். துவாபர யுகம். இந்த யுகம் என்னைக்கு பிறந்துச்சு அன்னைக்கு ஒரு நாளாவது ஆசையோட ஆசையோட பாசையோட கொண்டாடி நினைக்கிறேன். இல்ல சாமி, யாருக்காக? என் தங்கச்சிக்காக. தங்கச்சிக்காக இந்த வரைக்கும் வலிக்கிறது நம்ம வரைக்கும் கங்காரம் கட்டி தங்கச்சியா பரமாட்டு இல்ல. தங்கச்சியே மச்சாங்காரு பாண்டவர்கள் அவங்களுக்காக தான் வலிக்கிறேன். வலிச்சிருக்காங்க. ஆனா உனக்காக நான் வலிக்கிறேன். தூக்கி கோல் வச்சு கதை அதனால அந்த அம்மா பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே அப்படித்தான். சின்ன பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. எங்க போனாலியா முடிச்சா நான் போய் ஆனா அந்த அம்மா மண்டை அப்படிங்கிற பச்சா நீ கம்மிச்சாமி அதனால கொடுக்க பேச அதனால பேசுறாங்க. கதை நேரம் சொல்லிக்கிறாங்க. சொல்லல அதே போல அந்த அம்மையாருக்கு கூந்தலை முடித்து நேரம் நம்ம அரண்மனைக்கு கூப்பிட்டு வாங்க. அப்படி இருந்தாலும் போய் வாரும் அப்படியே சொற்படியே சென்று சென்று வெற்றியோடு திரும்பி வரீங்களா? மாமா பத்திரமா போயிட்டு வரியா? மாமா பத்திரமா போயிட்டு வரியா? எங்க வீட்டுக்காரன பத்திரமா கூட்டு போயிட்டு வரேன். சரிம்மா. சரியா? எனக்கு இருந்து ஒரே ஆம்படியா மத்தவங்க 4 பேர் அதே நான் ஒரு எடுத்துறேன். சரிம்மா சொல்லு. இங்க பாரு, எங்க வீட்டுக்காரன் பத்திரம் முடிக்கலாம் பரவாயில்ல, நீ எப்படி வேணா போய்க்கிறது கவலையே இல்லை. செல்லம்மா நான் நினைக்கணும் அப்படிதான் கையை வாசி கம்பெனி இருக்கு. சரி, என் வீட்டுக்காரன் பத்திரமா கூட்டு போய் ஆமா கூட்டுன்னு வா. சரி, நீ பழைய கஞ்சி எடுத்து வைக்கணும். ஆகட்டும். ஆண்டவா போலாமா? கருட பண்ணா கருட வாங்க போலாமா?
நாட்டினத்தில் மாமாவை நான் வேண்டியிருக்கக்கூடிய தருணம் என்னவுடைய ஓடோடி வந்து எனக்கு காட்சி அளிப்பார். நடக்கக்கூடிய சண்டை மாமா. ஆமா 10, 8, 18 நாள் சண்டை மாமா. ஆமா 18 நாள் சண்டையில மாமா யாருக்கு வெற்றியாகுமோ யாருக்கு தோல்வியாகுமோ எனக்கு தெரியாது மாமா. தாமதமா இருக்கிறாயே மாமா. ஏன் மாமா தாமதமா இருக்கிற? யாருக்கு இன்னைக்கு சேனாதிபதி யாருக்கு? சேனாதிபதி உனக்கு தானே? எனக்கா? ஆமா அம்மா சேனாதிபதி எனக்கு கொடுக்குறாய் மாமா. ஆமா யார் இடத்துல சண்டைக்கு போறது தெரியுமா? ஆமா உங்க தாய் மாமா தள்ளி இடத்துல சொல்லி மாமா. ஆமா ஐயோ மாமா